அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? இந்த வீடியோல வரக்கூடிய போலீஸ்காரங்களுடைய பேரை சொல்வீங்களா மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். இந்த வீடியோல அவரை டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த போலீஸ்காரங்களுடைய பேரு கண்டன், ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன், பிரபு, ராமச்சந்திரன். நீங்க எல்லாம் போலீஸ்லயே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. ஒரு 10 சவரன் நகை காணோம்னு ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, கம்ப்ளைண்ட் காப்பி எங்க? கம்ப்ளைண்ட் காப்பியே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் மீது ஸ்பெஷல் டீம் அப்பாயிண்ட் பண்றீங்க. அப்ப அந்த டீம் அப்பாயிண்ட் பண்ணது யாரு? கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் காப்பி இல்ல, யாரோ ஒரு உயரதிகாரி இந்த டீமை போட்டிருக்காரு, அவர் பேர் இன்னும் வெளில வரல. இதுல ஈடுபட்ட 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஜெய்பி படம் ஞாபகம் இருக்கா? ஜெய்பி படம் பார்த்தபோது ஜெயில நான் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னீங்களே, அது நினைவு இருக்கா? உண்மையிலே ஜெயில நீங்க சொன்ன மாதிரி அடி வாங்கியிருந்தா இன்னொரு சக மனிதனை இப்படி ஜெயில விட கொடுமையா ஊர் ஊரா இடமா கொண்டு போய் அடி வாங்கி சாக விடுவீங்க?